நான் என் தந்தையை காப்பாற்ற நினைத்தேன், ஆனால் ஒருவேளை அவருடைய ஆன்மாவை அழித்திருக்கலாம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தை ஒரு தெருவோர வியாபாரியிடம் ஒரு விசித்திரமான கருப்பு விதையை வாங்கினார். அதை எங்கள் வீட்டுப் பின் முற்றத்தில் நட்டார. அது எந்த மரத்தையும் விட அதிவேகமாக வளர்ந்தது. சில ஆண்டுகளிலேயே அது ஒரு அரக்கனாக மாறி எங்கள் வீடு முழுவதையும் ஒரு குளிர்ந்த, பசியுள்ள நிழலில் மூழ்கடித்தது. என் தந்தை அதன் மேல் ஒருவித மோகத்தில் இருந்தார். அவர் வேலையை விட்டுவிட்டு அந்த கிளைகளின் கீழ் அமர்ந்து அதனுடன் பேசிக்கொண்டே நாட்களை கழித்தார். அவர் மெல்ல மெல்ல உருகிக் கொண்டிருந்தார். அவருடைய சருமம் மெழுகைப் போல வெளுத்துப் போனது. அவர் ஒரு ஜோம்பி போலத் தெரிந்தாலும் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவர் இப்படி மறைவதைக் காண என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு இரவு நான் ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு அந்த உறைபனிக் குளிர்ச்சியான நிழலுக்குள் நுழைந்தேன். கோடரி மரப்பட்டையை தாக்கியபோது அது உடைந்து நொறுங்கவில்லை. மாறாக பச்சை இறைச்சியை வெட்டுவது போல இருந்தது. மரத்தண்டத்திலிருந்து உலோக வாடை வீசும். இருண்ட இரத்தம் கசியத் தொடங்கியது. பயத்தில் நான் மீண்டும் மீண்டும் வெட்டினேன். இறுதியில் அந்த மரம் சரிந்தது. அப்போதுதான் அந்த பயங்கரத்தைக் கண்டேன். மரத்தண்டிற்குள் மரம் இல்லை. அது தசை, நரம்புகள் மற்றும் மையப்பகுதியில் பதிந்திருந்த ஒரு மனித உடலின் தொகுப்பாக இருந்தது. நான் ஒரு மனிதனை பாதியாக வெட்டியிருந்தேன். எந்த தந்தை எனக்கு பின்னால் தோன்றினார். விவரிக்க முடியாத ஒரு துயரத்துடன் அவர் முகம் சிதறிக் கிடந்தது. அதை எரித்து விடுமாறு அவர் என்னிடம் சொன்னார். நாங்கள் அனைத்தையும் எரித்தோம், ஆனால் அந்த வெற்றி ஒரு பொய்யானது. இப்போது மரம் போய்விட்டது, ஆனால் என் தந்தை ஒரு பிம்பமாக மாறிவிட்டார். அவர் பேசுவதில்லை. வெறும் கண்கள் வழியே அந்த வெறிச்சோடிய முற்றத்தை ஹாண்டட் கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறார். புன்னகைத்த ஒரு மனித உருவத்திற்கு பதிலாக மௌனமான, பயத்தில் உறைந்த ஒரு சிதைவை நான் பெற்றேன். அது என்ன பொருள்? என் தந்தையை நான் மீண்டும் எப்படி மீட்டெடுப்பேன்?